வேதாகமத்தை ஆழமாய் தியானிப்பது எப்படி என்ற கேள்வி நம்மில் அநேகருக்கு இருக்கும். இன்றைக்கு நாம் ஒத்த நிகழ்வை பற்றின படிப்பு என்ற தலைப்பின் கீழாக படிக்கப் போகிறோம். அதாவது வேதாகமத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளில் ஒரே போன்ற நிகழ்வு வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருகிறது என்பதை நாம் சேகரித்து அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை சிந்திப்பதே இந்த ஒத்த நிகழ்வை பற்றின படிப்பு நமக்கு காட்டுகிறது. உதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு சிங்கத்தை ஜெயித்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். இதிலே சிங்கத்தை ஜெயித்தவர்கள் வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருகிறார்கள், இந்த நிகழ்வு எங்கெல்லாம் வருகிறது என்பதை நாம் பார்த்து அதனை ஒப்பிட்டு அதிலிருந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பட்டியலில் இருக்கக்கூடிய முதலாவது நபர் சிங்கத்தை ஜெயித்த சிம்சோன். சிம்சோன் சிங்கத்தை ஜெயித்தார் என்பது நமக்கு நன்கு தெரிந்த சரித்திரம். வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வாக்கியங்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த வேத வாக்கியத்திலிருந்து சிம்சோன் ஒரு பால சிங்கத்தை, ஒரு வாலிப சிங்கத்தை தன் கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோதும் அதை ஆட்டுக்குட்டியை போன்று கிழித்து போட்டார் என்ற நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நம் பட்டியலில் இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் சிங்கத்தை ஜெயித்த தாவீது. தாவீது சிங்கத்தை ஜெயித்தார் என்ற வேதவசனம் நமக்கு நன்கு தெரிந்ததே. அதை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-36 வாக்கியங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். இந்த வேத வாக்கியம் கோலியாத்தை ஜெயிப்பதற்கான அனுமதியை தாவீது சவுலினிடத்தில் பெறும்போது, நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசை சிங்கத்தையும் ஒரு விசை கரடியையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அது என் ஆடை கவ்விக்கொண்டிருந்த போது நான் அந்த சிங்கத்தையும் ஜெயித்தேன், கொன்று போட்டேன், என் ஆட்டுக்குட்டியை தப்புவித்தேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. இவ்வாறு சிங்கத்தை தாவீது ஜெயித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவது, சிங்கத்தை ஜெயித்த பெனாயா. இந்த பெனாயா என்பவர் எத்தனை சிங்கத்தை ஜெயித்தார் என்று வேதத்தில் ஆச்சரியமான பதிவு இருக்கிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் வாசிக்கிறேன். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானாகிய பெனாயாவும் செய்கையில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது பெனாயா 2 வலுமையான சிங்கத்தை ஜெயித்தார் என்பதையும், அது மட்டுமன்றி கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டார் என்பதையும் பார்க்க முடிகிறது. ஆக மொத்தம் 3 சிங்கத்தை ஜெயித்தவர் தான் இந்த பெனாயா என்பதை பார்க்க முடிகிறது. இவ்வளவுதானா என்று யோசித்து பார்க்கும்போது நிறைவான ஒரு நிகழ்வையும் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சிங்கத்தை ஜெயித்த தானியேல். தானியேல் தீர்க்கதரிசியை சிங்க கெபிக்குள்ளாக போட்டார்கள். ஆனால் அந்த கெபிக்குள்ளாக இருந்த சிங்கம் தானியேலுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, சேதப்படுத்தவும் இல்லை என்று வேதாகமம் கூறுகிறது. அந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க,
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இந்த வசனத்தை பார்க்கும்போது தானியேல் மற்றவர்களைப் போல் சிங்கத்தை பீறி போடாமல் இருந்தாலும் இங்கு சிங்கங்கள் தானியேலை மேற்கொள்ள முடியவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் அடிப்படையில் நாம் உவமையாக தானியேல் சிங்கத்தை ஜெயித்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக வேதாகமத்தில் வரக்கூடிய ஒரே போன்ற நிகழ்வான சிங்கத்தை ஜெயித்த சிம்சோன், சிங்கத்தை ஜெயித்த தாவீது, சிங்கத்தை ஜெயித்த பெனாயா, சிங்கத்தை ஜெயித்த தானியேல், இந்த 4 நிகழ்வையும் ஒன்றாக வைத்து ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது ஒரு அழகிய ஆவிக்குரிய பாடம் நமக்கு புரிகிறது. அது என்னவென்றால், சிங்கம் என்பது யாரை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிங்கம் என்பது சத்துருவாகிய சாத்தானை குறிக்கிறது என்று வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் கூறுகிறது. இந்த வேதவசனத்தின் மூலமாக சாத்தானானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த கெர்ஜிக்கிற சிங்கமான சாத்தானை ஜெயித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சிங்கங்கள் எல்லாம் மனிதர்களால் ஜெயிக்கக்கூடிய சிங்கங்களாக இருந்தன. ஆனால் இந்த கெர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தானானவன் யாராலும் ஜெயிக்க முடியாத சிங்கமாக இவ்வுலகத்தில் வலம் வந்தான். ஆனால் அவனை முற்றிலுமாக ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதிலிருந்து சிங்கத்தை ஜெயித்த சிம்சோனும், சிங்கத்தை ஜெயித்த தாவீதும், சிங்கங்களை ஜெயித்த பெனாயாவும், சிங்கத்தை ஜெயித்த தானியேலும் ஒருவராலும் வீழ்த்த முடியாத சிங்கமாகிய கெர்ஜிக்கும் சிங்கமாகிய சாத்தானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஒரு நாள் ஜெயிப்பார் என்பதற்கான அடையாள சின்னங்களாக பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், வேதாகமத்தில் சிங்கத்தை ஜெயித்தவர்களின் பட்டியல் மட்டும்தான் இருக்கிறதா, சிங்கத்திடம் தோற்றவர்களின் பட்டியல் இல்லையா என்று யோசிக்க வேண்டும். ஆம், சிங்கத்திடம் தோற்றவர்களின் பட்டியலும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறுகிறேன். முதலாவது, சிங்கத்திடம் தோற்ற பெயர் குறிப்பிடப்படாத தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் தான் யெரொபெயாம் என்ற ராஜாவினிடத்தில் அனுப்புகிறார். யெரொபெயாம் என்ற ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்ததினாலே, பொல்லாப்பான காரியத்தை செய்ததினாலே, விக்கிரக காரியங்களில் ஈடுபட்டதினாலே இந்த யெரொபெயாம் ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பின்பு அந்த இடத்தில் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடிக்காமல் திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை சற்று உதாசீனப்படுத்திவிட்டு அந்த தீர்க்கதரிசி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் செய்ததினாலே அந்த தீர்க்கதரிசி ஒரு சிங்கத்தினால் கொலை செய்யப்பட்டார் என்று வேதாகம சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23-24 வாக்கியங்கள். அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. இந்த வேத வாக்கியம் பெயர் சொல்லப்படாத அந்த தீர்க்கதரிசி சிங்கத்திடம் தோற்று போனார் என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, சிங்கத்திடம் தோற்ற தானியேலின் உடன் வேலையாட்கள். தானியேலின் உடன் வேலையாட்கள் தானியேல் மீது பொறாமை கொண்டு எப்படியாவது ஒரு குற்றத்தையாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி சில வஞ்சகமான வழிகளை பயன்படுத்தி தானியேலை சிங்கக்கெபியில் போடுவதற்கான கட்டளை பிறப்பித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தானியேல் சிங்கக்கெபியிலே கர்த்தருடைய தூதனின் நிமித்தமாக பாதுகாக்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி தானியேலை கொலை செய்ய வேண்டும், தானியேலை அழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்த தானியேலின் உடன் வேலையாட்கள் அதே சிங்கக்கெபியில் போடும்போது வாய் கட்டி போடப்பட்டிருந்த அந்த சிங்கங்கள் திறக்கப்பட்டது போன்று அவர்கள் மேலிருந்து கீழே வருவதற்கு முன்பதாகவே அவர்களை மேற்கொண்டது,
கொலை செய்தது, கொன்று போட்டது என்பதை பார்க்கிறோம். இந்த 2 நிகழ்வில் பார்க்கும்போது பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசியும் சிங்கத்திடம் தோற்றுப்போனார், தானியேலின் உடன் வேலையாட்களும் சிங்கத்திடம் தோற்றுப்போனார்கள் என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்யும் போது பெயர் குறிப்பிடப்படாத அந்த தீர்க்கதரிசி போன்று நாமும் சிங்கமாகிய சாத்தானிடத்தில் தோற்றுப்போனவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, தானியேலின் உடன் வேலையாட்களைப் போன்று நாமும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக, மற்றவருக்கு குளிப்பறிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாமும் கெர்ஜிக்கிற சிங்கமாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக தோற்றுப்போவோம், அவனுக்கு அடிபணிந்து போவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நம் கண்ணுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 6 நிகழ்வையும் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். சிங்கத்தை ஜெயித்த சிம்சோன், சிங்கத்தை ஜெயித்த தாவீது, சிங்கத்தை ஜெயித்த பெனாயா, சிங்கத்தை ஜெயித்த தானியேல். மற்றொரு புறம் சிங்கத்திடம் தோற்றுப்போன பெயர் குறிப்பிடப்படாத தீர்க்கதரிசி, சிங்கத்திடம் தோற்றுப்போன தானியேலின் உடன் விளையாட்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கெர்ஜிக்கும் சிங்கமாகிய சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக, ஜெயிக்கக்கூடிய விசுவாச வீரர்களாக, ஜெயிக்கக்கூடிய ஆவியானவரால் நிறைந்தவர்களாக, ஜெயிக்கக்கூடிய வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்க போகிறோமா? இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தின பெயர் குறிப்பிடப்படாத தீர்க்கதரிசியை போன்று, இல்லை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய, மற்றவரை பழிவாங்கக்கூடிய, மற்றவரை அழிக்கக்கூடிய சிந்தனை கொண்ட தானியேலின் உடன் வேலையாட்களை போன்று நாம் இருக்கிறோமா? இப்படிப்பட்ட 2 சிந்தனைகளையும் உடையவர்களாய் நாம் இருந்தால் நிச்சயமாக கெர்ஜிக்கும் சிங்கமாகிய சாத்தானால் மேற்கொள்ளப்படவும் என்பதை சிந்திக்க முடிகிறது. இப்படியாக வேதாகமத்தில் நடக்கக்கூடிய ஒரே நிகழ்வை நாம் வேதாகமம் முழுவதுமாக ஒப்பிட்டு படிக்கும்போது அதனுடைய ஆவிக்குரிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் கெர்ஜிக்கும் சிங்கமாகிய சாத்தானை ஜெயித்தவர்களாக பரலோகத்தின் பக்கங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே பரலோகத்தின் தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. அது நம் வாழ்வில் நிறைவேறட்டும் என்பதே ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன்.